வணக்கம் மக்களே. ட்ரம்ப் இந்தியா கொடுத்த யூஎஸ்ஐடை பற்றி ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. அதான் இப்போ இந்திய அரசில் ஒரு பெரிய சர்ச்சையை கிளப்பியிருக்கு. And $21 million for voter turnout in India. Yeah, what do we need to spend $21 million for voter turnout in India? I guess they were trying to get somebody else elected. சொல்லியிருக்கு. அப்புறம் $21 million வந்து இந்தியன் எலெக்ஷனுக்காக கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் போகிற போக்கில் இன்னொரு இடத்துல மீட்டிங் என்ன சொல்கிறப்பெல்லாம் அந்த $21 million வச்சு இருந்தாங்க வேற யாரையா செலக்ட் பண்ண ட்ரை பண்ணலாம் போன எலெக்ஷனில் அப்படின்னு ஒரு போட்டு போட்டாப்ல. அதுபோல் ஆளுங்கட்சி எதிர்கட்சி மாற்றி குற்றம் சாட்டியிருக்காங்க. நீ தான் அந்த யூஎஸ்ஐ யூஸ் பண்ணி எலெக்ஷனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இதை பற்றி மினிஸ்டர் ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இது நம்மளோட இன்டர்னல் அஃபேர்ஸில் வந்து ஃபாரின் கண்ட்ரி இன்டர்ஃபியர் ஆகிறது வந்து ரொம்ப டிஸ்டர்பிங்கான ஒரு விஷயமா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆளுங்கட்சி பிஜேபி என்ன சொல்கிறாங்கன்னா, காங்கிரஸ் அந்த ஃபண்டை யூஸ் பண்ணிட்டு போன எலெக்ஷனில் ஜெயிக்க ட்ரை பண்ணாங்க அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இதுக்கு காங்கிரஸ் என்ன சொல்கிறாங்க, உங்கள் பீரியடில் தான் வந்துச்சு, அது என்ன ஃபண்ட் என்ன வந்துச்சு போச்சுன்னு உங்களுக்கு ட்ராக் எதுவும் இல்லையா அப்படின்ற மாதிரி இவங்க திருப்பி வராங்க அவங்க பக்கமே. இன்னொரு 10 வருஷம் வந்த யூஎஸ் ஃபண்டுக்கான ஒரு வெள்ளை அறிக்கை வேணுன்ற மாதிரி காங்கிரஸ்லேருந்து கேட்டிருக்காங்க. இந்த ஃபண்டில் 2 கட்சியில் ஒரு கட்சி யூஸ் பண்ணாங்களா இல்லை அமெரிக்கா டைரெக்டாக இன்வால்வ் ஆச்சான்னு தெரியல. விசாரணைக்கு அப்புறம் தான் தெரிய வரும். பார்க்கலாம் மகளே. நன்றி.